விஷயம் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, இப்போ எஃப்சி முடிஞ்ச வண்டிய குடுத்துருக்காரு அப்டின்னா, இத செக் பண்ணாம எஃப்சி குடுத்துருக்காங்கன்னா, இது யாரோட ஃபால்ட்ன்னு வரும்னா? இது நான் ரொம்ப நியாயப்பார்வையில நான் பார்க்குறேம்மா. அது இப்போ இன்னைக்கு நான் முதல்ல இத சொல்லிட்டு நான் போனா சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஒரு சவாலா சொல்றேன். ஒரு சவால் தான். எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஏதாவது ஒரு மெயின் ரோட்ல நிப்போம். ஒரு செக் பண்ணுவோம். ஒரு வெஹிக்கிளும் செக் பண்ணுவோம். ஃபேக் டாக்குமெண்ட்ன்றது அடிப்படையில நம்ம ஒரு வெஹிக்கிளும் நம்ம செக் பண்ணோம் வச்சுக்கங்க. ஈவன் டூ வீலர் உட்பட எல்லா வண்டியும் லாரி, ட்ரெய்லரு எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணோம்னு சொன்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் செக் பண்ணோம்னா, பெரும்பாலும் உங்களுக்கு ஃபேக் இருக்கும். நீங்க 50, 50 கூட இருக்கும். நாடு ஸ்தம்பிக்கும். வண்டிங்கலாம் நிக்கும். நாளைலருந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாச்சுன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த துறை அப்படி இருக்கு. அப்போ இது இந்த தம்பி அப்ப பாலா மேல எப்படின்னா அதுதான் நான் அலிகேஷன் இல்லங்க வரும்? இருங்க. இல்ல அதுதான் யார் பண்ணாலும் தப்பு இல்ல. பாலா பண்ணாலும் இப்ப செலக்டிவா பாலாவ எடுத்து தான் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ண பேசுறோமே செலக்டிவா தவிர, நீங்க பாலாவ பட் அப்ப மட்டுமே வந்து எடுத்து இந்த பேசக்கூடாது. துறையில இருக்கிறவங்கள தானே இல்ல நம்ம 2 வந்து விஷயம் இருக்கு. கேட்கணும். 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு செலக்டிவா பாலாவ மட்டும் எடுத்து பேசுறதுன்றது ஒண்ணு இருக்கு. எடுத்து பேசுறவனுடைய நோக்கத்த பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் நம்ம. அதுவே கேள்வி முதல்ல. இப்போ பாலா பின்னணி யாருன்னு சொன்னா, இத எடுத்து பேசுனவனுடைய பின்னணிய நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாலா பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஃபேக் டாக்குமெண்ட். பாலா ஃபேக் டாக்குமெண்ட் குடுத்து அவர் என்ன பண்ணாருன்னா, ஆம்புலன்ஸ் பண்ணாரு. ஆம்புலன்ஸ்ன்றது ஒரு நோயாளிகள் ஓடக்கூடியது தான். இப்ப பலரும் பாயிண்ட் பண்ற மாரி, என்னங்க நோயாளிக்கு ஓடக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா, அவர் கெட்டுப்போன வெஹிக்கிள கண்டம் பண்ண வெஹிக்கிள தான் அவர் இது பண்ணியிருக்கிறாரு, அப்படி சொன்னாங்க. அப்போ முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அத அவர் கமர்ஷியலுக்கு பயன்படுத்தாம, நோயாளிகளுக்கு பயன்படுத்தியிருக்காரு. கமர்ஷியலுக்கு கூட பயன்படுத்துறவங்க இருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட். இது ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு எஃப்சி பண்ணாமயே பல ஸ்கூல்கள் கூட வேன்கள் கூட ஓடிட்டு இருக்கு. அத குறிப்பிட்டு சொல்லல. ஆனா ஸ்கூல் வேன்கள் அப்ப ஸ்கூல் வேன்கள் புள்ளைகள தானே கூட்டிட்டு போறாங்க. அப்ப அதுவும் தான் இருக்கு. அதனால இதுல என்னன்னா, ஃபேக் டாக்குமெண்ட் பாலா குடுத்திருக்காரு. அந்த நோக்கம் என்ன? அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இதெல்லாம் அதெல்லாம் கீழ்த்தரமான விமர்சனம். ஃபோட்டோ எடுத்து என்னைக்கு கேமரா வந்துச்சோ அன்னைக்கே எல்லாரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டான் எல்லாத்தையுமே. அது வேற. என்ன? அப்போ இந்த இடத்துல பாலா இந்த ஃபேக் டாக்குமெண்ட் குடுத்திருக்கிறது அவருக்கு தெரியுமா? பாலாவுக்கு தெரியுமா? அது எனக்கு பாலா சொல்லாமல் நான் நம்ப மாட்டேன். அதுல இந்த தம்பி அவரு எப்படி இத அவர் பேசினா தான் தெரியும். அவர் பேசாதது தெரியாது.